அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம பயிருக்கு நம்ம தொடர்ந்து நம்ம உரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கோம் தம்பி. ஆனால் அந்த பயிர் வந்து எடுக்கிற மாதிரியே இல்லை, வச்ச பயிர் வச்ச மாதிரியே இருக்குது, பயிர் வந்து தலைய மாட்டுக்குது அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு பயிர் வந்து உரத்தை எடுக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து நம்ம மண்ணில் வந்து கனிம கார்பன் இல்லாமல் இருக்கிறதும் ஒரு காரணமாக கூட அமையுங்க. இந்த கனிம கார்பன்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம விரிவாக பார்க்கணும். இந்த கனிம கார்பனுங்கிறது நம்ம மண்ணில் வந்து பொதுவாகவே இருக்குங்க. அந்த கனிம கார்பன் இருக்கும், அதுக்கப்புறம் நன்மை செய்கிற பூஞ்சைனம் இருக்கும், அதுக்கப்புறம் நன்மை செய்கிற பாக்டீரியா, இது எல்லாமே இருக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய உரத்தை போயிட்டு இது பயிர்களுக்கு இது எடுத்து கொடுக்கும். அதனால தான் இந்த உரம்லாம் வந்து வேஸ்ட் ஆகாமல் பயிர் வந்து கொஞ்சம் நல்லா எடுத்துக்குது அப்படிம்பாங்க. இந்த கனிம கார்பன்னாட்டி தான் நம்ம கொடுக்கக்கூடிய உர செலவும் நம்மளாட்டி கம்மி பண்ண முடியும். ஏன்னா இது போதுமான அளவுக்கு இருக்கணும், அது இருந்தால் மட்டும்தான் அது நல்ல மண். மோஸ்ட்லி இந்த கனிம கார்பன் வந்து நம்ம மண்ணில் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் 0.8லேருந்து 1.3 இருந்துச்சுன்னா நம்ம மண் வந்து ரொம்ப நல்ல மண் அப்படின்னு ஒரு அர்த்தங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ சர்வே எடுத்ததுபடி நம்ம மண்ணில் எந்த அளவுக்கு கனிம கார்பன் இருக்குதுன்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மிங்க. 0.5 to 0.6 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அதாவது கனிம கார்பனோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நம்ம மண்ணில். நம்ம உரத்தை நம்ம அதிகமாக பயன்படுத்தினாலுமே பயிர் எடுத்துக்கூடிய அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த மண்ணில் வந்து கனிம கார்பன் கம்மியாக இருக்கிறதுனால தான் இந்த உர செலவு வந்து இப்போ நமக்கு ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. உங்களுக்கு புரிகிறபடி நான் இன்னும் சிம்பிளாக நம்ம எப்படி சொல்லலாம்னு பார்க்கும்போது, நம்ம ஒரு பேங்க்கை நம்ம எடுத்துக்கலாங்க. அந்த பேங்க்கில் போய்ட்டு இப்போ என்கிட்ட வந்து காசு இருக்குது, அந்த காசு வந்து என் அக்கௌண்ட்டுக்கு வரணும். நான் போய்ட்டு இப்போ பேங்க்கில் போய்ட்டு நான் பணத்தை கட்டுறேன். அந்த பணத்தை வந்து என் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறதுக்கு நடுவில் வந்து ஒரு மேனேஜர் இருக்கார். அந்த மேனேஜர் வந்து என் அக்கௌண்ட்டுக்கு அந்த பணத்தை மாற்றி விட்றாரு. அதே மாதிரி தாங்க இதில் வந்து பேங்க்னு பார்க்கும்போது மண், அந்த மண்ணுக்கு போய்ட்டு நம்ம உரத்தை கொடுக்குறோம். அதாவது பணங்கிறதுக்கு பதிலாக இந்த மண்ணுக்கு போய்ட்டு நம்ம உரத்தை கொடுக்குறோம். அந்த உரத்தை வந்து பயிருக்கு மாற்றி விடுறதுக்கு, அதாவது அந்த பயிர் எடுத்துக்கூடிய இந்த வேலை செய்கிறது தான், இந்த நடுவில் அந்த மேனேஜர் வேலை பார்க்குறது தான் இந்த கனிம கார்பன் மற்றும் நன்மை செய்கிற பூஞ்சைனம், நன்மை செய்கிற இந்த பாக்டீரியா, இது எல்லாமே இருக்கும். இது எந்த அளவுக்கு இது ஆக்டிவாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம உர செலவை நம்மள்ட்ட கம்மி பண்ணிக்க முடியும். ஏன் இதை பற்றி இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன்னு பார்க்கும்போது லாஸ்ட்டாக ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிதுங்க. டெல்டா மாவட்டம், நம்ம மாவட்டம்லாம் இருக்குல்லங்க, தஞ்சாவூர், திருச்சி, இந்த ஏரியாலாம், இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மண்ணில் கனிம கார்பன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கும்போது 0.4, அதாவது ரொம்ப கம்மியாக இருக்குது. தமிழ்நாட்டில் எடுத்த சர்வேலே பார்க்கும்போது இந்த தஞ்சாவூர் டெல்டா பகுதிகளில் தான் இந்த கனிம கார்பன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, 0.4 தான் இருக்குது. இது வந்து நம்ம அதிகப்படுத்தணும். ஏன்னா மேக்ஸிமம் இப்போ உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஒரு நல்ல மண்ணுன்னா கனிம கார்பன் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கும்போது 0.8லேருந்து 1.3 இருக்கணும். அந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா அது நல்ல மண். பயிர் வந்து நம்ம ஒரு செலவு கம்மி பண்ணிக்கலாம், கொடுக்குற ஒருத்த அது சீக்கிரமாக எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் டெல்டாவில் வந்து 0.4 இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது நம்ம விவசாயம் வந்து தொடர்ந்து வந்து நெல் பயிர் மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அதிகப்படியான உரங்களையும் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்தபடியாக எந்த ஏரியாவுன்னு பார்க்கும்போது ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், இந்த சரௌண்டிங்கில் உள்ளவங்களுக்கு 0.5 to 0.6 இந்த ரேஞ்சில் வந்து கனிம கார்பன் மண்ணில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரேஞ்சையும் நம்ம பார்க்கும்போது இது கூட கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேங்க. நம்ம டெல்டாவை கம்பேர் பண்ணும்போது இந்த ஏரியா கூட கொஞ்சம் ஓகே தான், மண்ணில் கனிம கார்பன் கொஞ்சம் இருக்குது. ஆனால் இந்த கனிம கார்பன் வந்து ரொம்ப நல்லா இருக்க பகுதி அப்படின்னு பார்க்கும்போது மலைப்பகுதிகளில் தாங்க இந்த கனிம கார்பன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நீலகிரி, ஊட்டி, இந்த ஏரியாக்கள்லாம் கனிம கார்பன் அளவுன்னு பார்க்கும்போது 0.1 அந்த ரேஞ்சில் இருக்குங்க. அந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கு காரணம்னு பார்க்கும்போது அந்த மரங்கள்லேருந்து விழக்கூடிய இலைகள் வந்து மக்கி இந்த அந்த மண்ணில் வரக்கூடிய நன்மை செய்கிற பூஞ்சானம், நன்மை செய்கிற பாக்டீரியாவுக்குலாம் உணவாக மாறுது. அந்த உணவாக மாறதுனால தாங்க அந்த இடத்துல மட்டும் கனிம கார்பன் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. ஆனால் நம்ம வந்து இப்போ கெமிக்கல் ஃபெர்டிலைசர் மட்டும் தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், வேறு எதுவுமே நம்ம பயன்படுத்துறது இல்லை. அது இயற்கை உரங்களை வந்து ரொம்ப கம்மியாக பயன்படுத்துகிறோம் நம்ம. அதாவது இப்போ நம்ம டெல்டா பகுதின்னு பார்க்கும்போது யாருமே பயன்படுத்துகிறதே கிடையாது. எல்லாம் 2 மூட்டை யூரியா, 2 மூட்டை டிஏபி, 2 மூட்டை பொட்டாஸ் போட்டால் போதும்ப்பா, இதுலேயே நல்லா தான் விளையுது, அப்புறம் எதுக்கு நம்ம வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதுலேயும் நமக்கு ஒரு ட்ராபேக் இருக்குங்க. ஏன்னா முன்னாடி இருக்கும்போது நம்ம மண் ரொம்ப நல்ல மண், அதாவது கனிம கார்பன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நம்ம தாத்தா காலத்துலலாம் நம்ம தொடர்ந்து இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர் பயன்படுத்தி இப்போ 0.4க்கு கொண்டு வந்து நம்ம நிறுத்தி இருக்கோம். இதுக்கும் கம்மியாக போணுச்சுன்னா நம்ம என்ன தான் உரங்கள் கொடுத்தாலுமே அந்த உரங்கள் வந்து பயிர் வந்து எடுத்துக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், இந்த கனிம கார்பன் வந்து பயிர்களுக்கு எப்படி வேலை செய்யுது அப்படின்ட்டு. நம்ம கொடுக்கக்கூடிய உரத்தை பயிர்களுக்கு எடுத்து கொடுக்குறதே தான். இது இல்லாட்டினா நம்ம என்ன தான் உரங்கள் கொடுத்தாலுமே பயிர் எடுத்துக்கூடிய அளவு வந்து ரொம்ப கம்மியாகிடும். அதனால் இந்த நேரத்தில் இந்த கனிம கார்பனை நம்ம மண்ணில் அதிகப்படுத்துறது ரொம்ப நல்ல விஷயங்க. அதை நம்ம கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இதுக்கு கம்மியாக நம்ம விட்டோம்னா நம்மளாட்டி வந்து இதுக்கப்புறம் விவசாயம் பண்ணுறதுக்கு தகுதியற்ற நிலமாக மாறுறதுக்கு கூட சான்ஸ் வந்து
வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த கனிம கார்பன்லாம் நம்ம எப்படிலாம் நம்ம வந்து திரும்பி நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எப்போதும் சொல்கிறதாங்க பசுந்தாள் உரத்தை பயன்படுத்துங்க. அது சணப்பையோ இல்லை தக்கப்பூண்டோ இல்லாட்டி வேப்ப இலையோ இல்லாட்டி எருக்கு இலையோ இந்த இலைகளை வந்து எப்போயாவது வருஷத்தில் ஒரு டைம் ஆச்சும் நீங்கள் வந்து 2 டைம்லாம் பயன்படுத்த தேவையில்ல, ஒரு டைம் ஆச்சும் நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த சணப்பை தக்கப்பூண்டெல்லாம் நீங்கள் போட்டு விட்டு அது பூக்கிற ஸ்டேஜில் போய்ட்டு நீங்கள் உழவு ஓட்டி விட்டாலே நம்ம மண்ணில் கனிம கார்பனோட அளவு வந்து ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க. இது வந்து நேச்சுராக நம்ம அதிகப்படுத்திக்கலாம். அது இல்லையா நம்மளாட்டி வந்து மண்புழு உரமோ இல்லாட்டி தொழு உரம் மாட்டு எரு இல்லாட்டி ஆட்டு எரு இல்லாட்டி வந்து கோழி எரு கிடைச்சா கூட கொஞ்சம் ஆறுன எருவாக இருந்துச்சுன்னா ஒரு ஏக்கருக்கு 5லேருந்து 10 டன் இந்த அளவில் நம்ம பயன்படுத்தி ஆகணுங்க. அப்படி பயன்படுத்தினாலும் கரிம கார்பனோட அளவை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கலாம். இதெல்லாம் இல்லை தம்பி, இதுக்கெலாம் செலவு ரொம்ப அதிகமாக இருக்கும், வேறு ஏதாவது ஒரு சிம்பிளான ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டெல்டா பகுதியிலாம் பார்க்கும்போது நம்ம அதிகப்படியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பயிர் பார்க்கும்போது நெல், அதுக்கு அடுத்தபடியாக கரும்பு, இந்த பயிர் தான் நம்ம அதிகப்படியாக நம்ம நடவு பண்ணிகிட்ருக்கோம். இப்படி இருக்க பட்சத்தில் நம்ம வந்து ஏதாவது ஒரு பருவத்துலையாச்சும் வைக்கோலை வந்து கொஞ்சம் மக்க விட்டு மண்ணில் நீங்கள் உழவு விட்டுக்கிட்டால் கூட அந்த ஒரு இது மக்கி பயிர்கள் மண்ணில் வாழக்கூடிய நன்மை செய்கிற கொஞ்சம் நன்மை செய்கிற பாக்டீரியாவுக்கும் உணவாக மாறி அதனால கூட நம்ம மண்ணில் வந்து கனிம கார்பன் அளவு வந்து ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தோகையெல்லாம் நம்ம எரிக்க ஆரம்பிச்சிருக்கோங்க. அதாவது எப்படின்னு சொல்கிறோம் பார்க்கலாம், நம்ம கரும்புலாம் வெட்டினதுக்கப்புறம் தோகை வந்து எப்போதும் கொளுத்துற பழக்கம் தான் இருக்குது நம்ம ஏரியாக்களில். அந்த தோகை கொளுத்தாமல் கொஞ்சம் வந்து மண்ணிலே மக்க விடுங்க. அப்படி மக்க விடும்போது அந்த வெயிலோட அளவு வந்து மண்ணில் ரொம்ப கம்மியான அளவு தான் படும். அப்படி படுற பட்சத்தில் அந்த கார்பன் வந்து ஆவியாகாமல் இருக்கும். அதே நேரத்தில் கார்பனும் வந்து அது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தாங்க. ஆனால் இதுமாரி நம்ம பயன்படுத்தும் போது ஒரு சில நம்மளாட்டி ரொம்ப நல்லாவே நம்ம கட்டுப்படுத்த முடியும். எந்த ஒரு பயிர்களையுமே நீங்கள் இயற்கையே வேணால் அது வந்து மண்ணிலே மக்க விடுங்க. அதை மக்க விட்டாலே போதும். அதுவே வந்து மண்ணில் வாழக்கூடிய நன்மை செய்கிற பாக்டீரியாவுக்கு அது ஒரு உணவாக மாறி அந்த உணவு வந்து அதுலேருந்து மக்கிய கழிவு, அதாவது நம்ம எப்படி சொல்லலாம்னா, இப்போ வந்து ஒரு தாவரத்தோட இலை வந்து மக்குது, அந்த மக்கின தாவரத்தை வந்து மண்ணில் வாழக்கூடிய நன்மை செய்கிற பூஞ்சானமோ நல்லாட்டி நன்மை செய்கிற பாக்டீரியா வந்து சாப்பிடுது. அது சாப்பிட்டுட்டு போடக்கூடிய எச்சம் தாங்க இந்த கார்பன். இந்த கார்பனாட்டி தான் இது வந்து பயிர்கள் வந்து ஈஸியாக வந்து சத்துக்களை எடுத்துக்க முடியும். அதனால தான் நம்ம மீண்டும் மீண்டும் இதை நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இந்த கார்பன் வந்து பயிர்களுக்கு எப்படி இது சத்துக்களை இது கொடுக்குது, இது எப்படி இது வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த கார்பன் வந்து ஒரு எதிர்மின் சுமை உள்ளதுங்க. நம்ம கொடுக்கக்கூடிய ஃபெர்டிலைசர்லாம் வந்து ஒரு நேர்மின் சுமை உள்ளது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். நம்ம ஒரு காந்தத்தை வந்து 2 காந்தத்தை பக்கத்தில் வச்சா எப்படி உடனே போய்ட்டு ஒட்டிக்குதுங்களே, அதே மாதிரி தாங்க இந்த கார்பனும் போயிட்டு நம்ம ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கும்போது அது வந்து சீக்கிரமாக அது எடுத்து அதை தக்க வச்சுக்கிறதுனால நம்ம வந்து ஏதாவது மழை பெய்யுதோ இல்லாட்டி ஏதாவது நம்ம பயிர்களுக்கு நீர் கட்டும்போது அந்த பயிர்களுக்கு வந்து இந்த கார்பன் வந்து பக்கத்தில் போய்ட்டு அந்த வேர்களில் இந்த சத்துக்களை கொடுத்துருது. அது இல்லாமல் வேறு என்ன பண்ணுதுன்னு பார்க்கும்போது இது வந்து தக்க வச்சுக்கிட்டே இருக்குங்க. இது வந்து வேஸ்ட் ஆகாமல் இந்த சத்துக்களை கார்பன் வந்து பிடிச்சி வச்சுருக்க காரணத்தாட்டி நம்ம பயிர்களுக்கு எப்பப்போலாம் சத்துக்கள் தேவையோ அப்பப்போலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம பயிர் வந்து ரொம்ப சீரான வளர்ச்சியிலேயே இருக்கும். அதே மாதிரி இந்த கார்பன் வந்து மண்ணோட கட்டமைப்புக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தேவை அமைதுங்க. இந்த கார்பன் வந்து சரியான அளவு மண்ணில் இருந்தாலே நம்ம மண் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதாவது கட்டமைப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படிம்பாங்க. இதுக்கு காரணம்னு பார்க்கும்போது நம்ம மண்ணில் வந்து அந்த கட்டமைப்பு சரியாக இருந்துச்சுன்னா பயிர்கள் வந்து ஈஸியாக வந்து சத்துக்களை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அது உறிஞ்சி வச்சுக்குது. அதனால் என்ன பார்க்கும்போது வேரோட்டம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம கொடுக்கக்கூடிய சத்துக்கள் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்குது. அதே நேரத்தில் வேரோட்டம் நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து மகசூல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவே நம்ம மண்ணில் வந்து கனிம கார்பன் வந்து சுத்தமாக இல்லை அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்க்கும்போது நம்ம கொடுக்கக்கூடிய சத்துக்களை வந்து பயிர் எடுத்துக்கக்கூடிய அளவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க. இது ஒன்று. அடுத்ததுன்னு பார்க்கும்போது நம்ம மண்ணை பார்த்தாலே ரொம்ப இறுக்கமாக இருக்கும், அப்படியே பாரம்பரியாக இருக்கும், சுத்தமாக வந்து பொழப்பொழப்பு தன்மையே இருக்காது. அதுக்கு காரணம்னு பார்க்கும்போது இந்த கனிம கார்பன் கம்மியாக இருந்தாலுமே இதுமாரி வந்து ரொம்ப இறுக்கமாக தான் இருக்கும். அடுத்தது பார்க்கும்போது நம்ம மண் முன்னாடியாக பார்க்கும்போது நல்ல நீரோட்டம் இருந்துச்சு தம்பி, ஒரு வாரத்துக்கு நம்ம ஒரு டைம் தண்ணி கட்டினாலே போதும், நல்ல ஈரப்பதனால பிடிச்சி வச்சுட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்க்கும்போது வந்து தண்ணி வந்து பிடிச்சி வைக்க மாட்டேங்குது, 3 நாளைக்கு ஒன்ஸ் வந்து தண்ணி கட்ட வேண்டியதாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம் பார்க்கும்போது இது வந்து கனிம கார்பன் வந்து எப்போதும் நீரை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கும். அதனால் ஒரு வாரம் வரைக்கும் தண்ணி வந்து தாங்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து சுத்தமாக தாங்கக்கூடிய சக்தியே இல்லை. அதனால் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது மண்ணுக்கு அடியில் போயிட்டு அது கீழே தண்ணி வந்து அப்படியே போகணும்னு ஓடிடுது. இதை நம்ம எப்படி சொல்லலாம்னு பார்க்கும்போது இது கனிம கார்பன்கிறது மக்கிய கழிவு தான் நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது தொழு உரம் இல்லாட்டி ஆட்டோ
வரும். இதெல்லாம் நன்மை செய்கிற பூஞ்சானங்களும் இல்லாட்டி பாக்டீரியா வந்து அது சாப்பிட்டு அதை போடக்கூடிய மிச்சம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது வந்து அது கழிவு தான். இது வந்து என்ன பண்ணுது பார்க்கும்போது, இப்போ நம்ம சாதாரணமாக ஒன்று எடுத்துக்கலாங்க. நம்ம ஒரு பிளாஸ்டிக் பாத்திரத்தில் மண் வச்சுட்டு அந்த மண்ணுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்றுறோம். அப்படி ஊற்றும் போது அந்த தண்ணி வந்து டேரெக்டாக வந்து மண்ணுக்கு கீழே போயிடும். எங்கேயுமே வந்து படியாது, டேரெக்டாக வந்து கீழே போயிடும். இதுவே வந்து அந்த மண்ணுக்கு நடுவில் வந்து ஒரு லேயர் வந்து நம்ம இது வச்சிடறோம், பஞ்சு வச்சிடுறோம். அந்த பஞ்சு வச்சுட்டு நம்ம மேலேருந்து நம்ம தண்ணி ஊற்றும் போது தண்ணி என்னாகும், மோஸ்ட்லி வந்து கீழே போகிறதோட இந்த பஞ்சு வந்து அப்படியே உறிஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கும். அந்த வேலையை தாங்க இந்த கார்பனும் பண்ணுது. நம்ம தண்ணி பாய்ச்சும் போது மண்ணுக்கு அடியில், அதாவது ரொம்ப கீழே தண்ணி வந்து வேஸ்ட் ஆகாமல் இது வந்து அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்குது. அதனால வந்து கார்பன் அதிகமாக உள்ள மண்ணெலாம் ஈரப்பதம் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். கம்மியாக இருக்க மண்ணில் ரொம்ப வந்து நம்ம திரும்பி நம்ம நீர் கட்டிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அடுத்ததுன்னு பார்க்கும்போது நம்ம மண்ணில் மண்புழு ரொம்ப கம்மியாகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்டீரியா இதோட சாப்பிட்டு போட்ட எச்சம் தான் சொல்லியிருக்கோம். இதுக்கு வந்து இந்த கார்பனே இல்லாத பட்சத்தில் என்ன ஆகும் பார்க்கும்போது, நன்மை செய்கிற பாக்டீரியாவும் கம்மியாகிடும். அதே நேரத்தில் நன்மை செய்கிற பூஞ்சானமும் கம்மியாகிடும். இதுக்கப்புறம் என்ன ஆகும் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இந்த பயிர்கள் வந்து சத்துக்களை வந்து உடனே எடுத்துக்க முடியும். ஏன்னா ஆகாயத்துலேருந்து கிடைக்கக்கூடிய நைட்ரஜன் சத்தாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி மண்ணில் நம்ம கொடுக்கக்கூடிய டிஏபி இல்லாட்டி வைட்டமின்ஸ் இது போன்ற சத்துக்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்தாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் பயிர் வந்து உடனே எடுத்துக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது ரொம்ப இதுங்க. ஏன்னா இந்த சத்துக்களை வந்து அது பயிராட்டி உடனே வந்து உறிஞ்சி எடுத்துக்க முடியாது. அது எப்போதும் எப்படி எடுத்துக்கும், ஒன்று தண்ணியிலேருந்து எடுத்துக்கும், இல்லாட்டி மற்ற ஏதாவது ஒரு சத்துக்களை உறிஞ்சும் போது அந்த சத்துக்கள் கூட இதை உறிஞ்சி எடுத்துக்கும். இந்த சத்துக்களை வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு தான் மண்ணில் வந்து பாக்டீரியா, நன்மை செய்கிற பாக்டீரியா, நன்மை செய்கிற பூஞ்சைனும் இந்த கார்பன், அங்கே கார்பன் இதெல்லாம் வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இதெல்லாம் இருக்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக பயிர் வந்து நல்லா வந்துக்கிட்டு இருக்கும். அதனால தான் நம்ம ஒரு வீடியோ போடலாமே அப்படின்னு இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். முக்கியமாக வந்து ஒரு டைம் ஆச்சு, வருஷத்தில் ஒரு டைம் ஆச்சும் தொழு உரமோ இல்லாட்டி வேறு ஏதோ பசுந்தாள் உரங்களையும் நீங்கள் மடக்கி உழுவுங்க. அப்படி உழுவும்போது நம்ம மண் வந்து நல்லா செழிப்பாகவே இருக்கும். மண்ணை நம்ம எந்தளவுக்கு பார்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு மட்டும்தாங்க நம்மளடி பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மண்ணை வந்து இப்போ போகிற மாதிரி நம்ம விட்டுக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து நம்ம என்ன தான் நம்ம உரங்களோ இல்லை என்ன தான் நம்ம மருந்து அடித்தாலுமே பயிர்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த பொருட்கள்னு பார்க்கும்போது சுத்தமாக வந்து தரமே இருக்காது. அது இல்லாமல் நமக்கு காஸ்ட் வைஸும் பார்க்கும்போது ரொம்ப அதிகமாகிட்டு தான் இருக்கும். நம்ம பண்ணக்கூடிய இது போன்ற சில விஷயங்கள்லேருந்து தாங்க நமக்கு வந்து நன்மை வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மண்ணையும் நம்ம கொஞ்சம் பாதுகாக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மன நிம்மதியும் நமக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் ஃபெர்டிலைசரெலாம் வாங்கி பயன்படுத்த வேணாம் அப்படின்னு நான் சொல்லலை. அப்படி நீங்கள் பயன்படுத்துகிற பட்சத்துலேயும் எப்போயாவது ஒரு டைம் ஆச்சும் இது போன்ற ஏதாவது அங்கக பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க. இது தப்பே கிடையாது. அப்படி பயன்படுத்திட்டு தான் நம்ம முன்னோர்கள்லாம் இருந்தாங்க. அதை நம்ம மறந்துட வேணாம். அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணி போடலாம். ஏன்னா ரொம்ப நாளாக தோணிக்கிட்டே இருந்துச்சு. அது சரி இன்றைக்கி இந்த வீடியோ போட்டுடலான்னு போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜிஎஸ் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.